தமிழகத்தில் வெளி மாநிலத்தவரின் ஆதிக்கம் அதிகரித்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமை பறிக்கப்படுவதாகவும், எனவே சமூக நீதி கோட்பாட்டின் வழியில் வந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிக்கு ஏற்றவாறு சமூக நீதி கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியாவில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமானம் மூலம் கோவை வந்தார். முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சமூக நீதி கோட்பாடு அடிப்படையில் துவங்கப்பட்ட இயக்கமான பாமக தொடர்ந்து தோல்விகளை தழுவுவது எதிர்காலத்தில் சமூக நீதி குறித்து ஒரு கேள்வி உருவாகும் என்பதாக கருதுவதாகவும், அரசியலில் 1000 மாட்சியங்கள் இருந்தாலும் சமூக நீதி தளத்தில் பணியாற்றுகின்ற எங்களை போன்றவர்களுக்கு அந்த உண்மையான சமூக நீதியை எடுத்து மக்களிடத்தில் சொல்லி அனைத்து சமூக மக்களின் வாக்குகளை பெற்று சமூக நீதி கோட்பாடு தத்துவத்தின் அடிப்படையில் எப்போதும் அரசியலில் நீடிக்க வேண்டும் என்பதுதான் தனது விருப்பம் எனவும் குறிப்பிட்டார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றாலே ஆளுகின்ற அரசியல் கட்சி வெற்றி பெறுவது தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகின்ற உண்மை என்றாலும், இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு தொடர்ச்சியாக மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியும் மக்களின் அன்பையும் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் வலுவான ஒரு கூட்டணியை தொடர்ச்சியாக 3 பொது தேர்தலில் மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டிருப்பதாலும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நடந்து முடிந்த தேர்தலில் பணபலம், அதிகார பலம் வெற்றி பெற்றிருப்பதாக கூறும் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், எப்போதுமே தோல்வியை தழுவுகின்றவர்கள் பணபலம், ஆட்டப்பலம் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்கள் வாக்களிக்காமல் வெற்றி பெற முடியாது. மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், வெற்றி கிடைத்திருக்கின்றது என பதிலளித்தார். மேலும் தமிழக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கான சிறந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு அறிவு சார்ந்த தளத்தில் இந்த அரசு மிகச் சிறப்பாக பணியாற்றி இருப்பதாகவும், கிடைத்த அங்கீகாரம் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களின் கடினமான உழைப்பும் சேர்ந்து கிடைத்த வெற்றிதான் இந்த மகத்தான வெற்றி என்று குறிப்பிட்டார். இதேபோல் திமுகவுடன் இணைந்து 3 தேர்தலை சந்திக்கின்றோம் எனவும், தொடர்ந்து இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அவர்களுக்கான பங்கினை கொடுத்து முதலமைச்சர் அழைத்துச் சென்றிருக்கின்றார் எனவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் எனவும் நம்புகின்றேன் என்றும் சுட்டிக்காட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த சமூகங்களுக்கான உண்மையான எண்ணிக்கை அடிப்படையில் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும், கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் தான் வலியுறுத்துவதாகவும், குறிப்பாக தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தவர்களின் ஆதிக்கம் அதிகரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுவதாகவும், தொழில், வணிக வளம் தமிழர்களிடமிருந்து தட்டி பறிக்கப்படுகின்றது எனவும் வருத்தம் தெரிவித்த அவர், இதில் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிக்கு ஏற்றவாறு சமூக நீதி கிடைக்க சமூக நீதி கோட்பாட்டின் வழியில் வந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் சமூக நீதி அரசராக நடத்துகின்ற இந்த அரசு உடனடியாக சமூக நீதி காக்கின்ற வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை அவசியம் நடத்த வேண்டும் என்றும், இந்த 2 ஆண்டுகள் ஆட்சியில் கண்டிப்பாக முதலமைச்சர் இதனை செய்வார் என்று குறிப்பிட்டார். வெற்றி அடைய முடியும். வெறும் கூட்டணி கட்சி பலம் மட்டுமே வெற்றி பெற முடியாது. கூட்டணி கட்சி தலைவர்கள் நாங்கள் போய் வாக்கு கேட்கின்ற போது முகம் சுளிக்காமல் எங்களை வரவேற்று வாக்களிக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் வர வேண்டும். அதற்கு இன்றைக்கு மக்கள் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இதுபோன்று பல்வேறு அறிவு சார்ந்த தளத்தில் இந்த அரசு மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கிறது. அதற்காக கிடைத்த அங்கீகாரமும் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களுடைய கடுமையான உழைப்பும் சேர்ந்து வெற்றிதான் இந்த மகத்தான வெற்றி. இப்போது பொறுத்தவரையில் 3 தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரவணைத்து அன்பு செலுத்தி அவர்களுக்கு உரிய பங்கிடங்களை அளித்து அழைத்து செல்கிறார். அது தொடரும் என்று நான் கருதுகிறேன். நான் தனிப்பட்ட முறையில் இல்லை, என்னுடைய கட்சியின் சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த சமூகங்களுக்கான உண்மையான எண்ணிக்கையின் அடிப்படையில் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும், கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று நான் கோருகிறேன். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தவர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து
தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகிறது. தொழில் வணிக வளம் தமிழர்களிடமிருந்து தட்டி பறிக்கப்படுகிறது. இதில் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கிறேன். ஏற்கனவே வேலைவாய்ப்பு உரிமையை பொறுத்தவரையில் நான் முன்முயற்சி எடுத்துக்கொண்ட அடிப்படையில் தான் இந்தியாவைச் சேர்ந்த பிரிதொரு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசியில் தேர்வு எழுதி தமிழ்நாட்டு அரசு பதவிகளில் நேரடியாக வந்து உயர் பதவிகளை அமரலாம் என்று தமிழ்நாட்டின் கதவுகள் திறந்து விடப்பட்டிருந்தது. அதை வேல்முருகனாகிய நான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையிலும் முதலமைச்சருக்கு தொடர்ந்து உரிய அழுத்தங்களை தந்தும் கடந்த கூட்டத்தொடரில் தமிழ் வழியில் பயில்கின்ற மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு வாழ்கின்ற மாணவர்கள் அதில் அதிக இடங்களை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழில் 40 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவர்களுக்குத்தான் இனி தமிழ்நாட்டு டிஎன்பிசியின் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்தவன் நான். அதை நிறைவேற்றி தந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆக இதுபோன்று மக்கள் சார்ந்த விடயங்களில் என்னுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆக மாணவர், தொழிலாளர், இளைஞர், விவசாயிகள் என்று பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாய் எமது குரல் ஒலிக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் மாவட்ட அளவில் இருக்கிறது, மாநில அளவில் இருக்கிறது. இப்போது என் கண்முன்னே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு சமூக நீதி கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். மாநில அரசாக இருக்கிற பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் அதை நடத்தி காட்டியிருக்கிறார். கர்நாடகம், ஆந்திரா தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் சமூக நீதி கோட்பாட்டின் வழிவந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சரான தளபதி அவர்களும் சமூக நீதி அரசாக நடத்துகின்ற இந்த அரசு உடனடியாக சமூக நீதி காக்கின்ற வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவசியம், தேவை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். அப்படி சொல்ல முடியாது. நான் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கேன், முதலமைச்சர் அதற்கு பதிலளித்திருக்கிறார். அதற்கான உறுதிமொழி சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு விக்கிரவாண்டி பொது மேடையிலே வைத்து நான் இந்த கோரிக்கை அரசுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேர் அமர்ந்திருந்த அவையிலேயே ஏன் அதை நேற்று அந்த கூட்டத்தில் நான் முன்வைத்தேன் என்றால், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக சமூக நீதி இங்கு வழங்கப்படும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்தார். அதை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். சட்டமன்றத்தில் நான் கோரிக்கை வைத்தபோது கண்டிப்பாக இந்த அரசு சமூக நீதியை காக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். அதை காப்பதற்குரிய நடவடிக்கைகளை கண்டிப்பாக இந்த 2 ஆண்டு காலத்தில் மேற்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். நன்றி.